அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பார்த்தீங்களா இவனை சவுண்டை பாருங்கள, என்ன ஒரு சவுண்டு. ஏய் என்ன உன்னை காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே வச்சா என்டே சவுண்டு இருக்கியா நீ? வாங்க போ. ஆளுங்க இப்போ மேலே வரவும் நல்லா கொஞ்சம் உசு போயிட்டாங்க. இந்த அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காம பாருங்க, அங்கே உட்காந்துருக்குது மேடம். இவர் சாரு, அது மேடம். வயிறு பாருங்க புஷ் நல்லா திண்டு 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 ஒரு 4 நாளைக்கு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு தோலுமாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் புஜ்ஜு 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 புஜ்ஜுன்ட்டு ஆகிட்டான் ஓரளவுக்கு. இன்னும் ஒரு வாரம் விட்டோம்னா ஆள் ஜம்முன்ட்டு ஆயிரும். இன்னைக்கு காலையில் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி போட்டேன். முட்டை திருடன்லேருந்து சிம்பா வரைக்கும் எல்லாத்தையும் பிடிச்சி கட்டி விட்டேன். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக நேற்று அந்த பெட் லவர்ஸ் நீயா நான் பார்த்துச்சு, அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ பேசுகிறாங்கல்ல. இந்த மாதிரி இவன் டைகரு, சிம்பா, அந்த ஜானி, ஜாக்கி, நம்ம ப்ரௌனி, டாமி, இவங்கள மாதிரி அவங்க செக்யூர் பண்ணி வளர்த்துவாங்களான்னா டவுட்டு தான். அவங்கள்ட்ட அந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கணும். அதாவது டாக்ஸை, ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து இது பண்ணக்கூடாது எல்லாம் பேசுகிறாங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லியிருக்கணும். சரி, ஸ்ட்ரீட்டில் ஒரு டாகு குட்டி போடுதுன்னா அந்த குட்டி அடாப்ட் பண்ணுவாங்களா? அதை அடாப்ட் பண்ணி இந்த மாதிரி அதை வளர்த்தி அதுக்கு வேக்சின் பண்ணி அதுக்கு இன்னும் சாப்பாடு போட்டு எல்லாம் செய்வாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு அங்கே உட்காந்து ஆப்பனண்ட்டாக உட்காந்து அத்தனை பேர் வந்து செய்வாங்களாங்கிறது வந்து டவுட்டு தான். அதே மாதிரி இப்போ இவங்க இத்தனை பேர் இருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவங்க எல்லாமே வந்து ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணி அவங்க பாட்டுக்கு உலாவிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்கு இப்போ கட்டி போட்டு வைக்குதுன்னா, இவங்க போய் மற்றவங்கள இங்கே இருக்க கோழியோ ஆட்டையோ கடிக்க ஆரம்பிச்சு விட்டு நம்ம வந்து இதை பிடிச்சி கட்டி போட ஆரம்பிச்சிட்டோம். கட்டி போட்டு வைக்கவும் தான் இப்போ வந்து அவங்க அமைதியாக இருக்காங்க. ஒருவேளை காலத்தின் கட்டாயம் இதுங்களுக்கு வேக்சின் பண்ணிடுறோம், பண்ணி ஏதாச்சும் இந்த வெறிகிரி பிடிச்சி அது மற்ற யாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த நேரத்தில் நாங்கள் என்ன முடிவு எடுக்கணுமோ அதுதான் எடுத்தாகணும். ரீசனெலாம் யாராக இருந்தாலும் அதுதான் எடுத்துருப்பாங்க. அதுதானே இப்போ கவர்மெண்ட் எடுக்குதுங்க. ஒரு பக்கம் மக்களையும் பார்க்கணும், இன்னொரு பக்கம் இந்த இனம் அழியாமையும் பார்த்துக்கணும். கழுதுகை மாதிரி இந்த இடமே அழியாமல் போயிடுச்சுன்னா, அழிஞ்சு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸை சேவ் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த ஒரு ஆள்கள்கிட்ட கொடுத்து, இல்லைனாட்டி இப்போ வளர்த்துறவங்களே வந்து நிறைய இது வந்து அடாப்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நான் என்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்காந்துருக்கோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு என் கார்லேயே அடிபட்டு சாக வேண்டிய நாய். அந்த சிம்பாவும் அப்படி தான். சிம்பா என் டைகரில் இந்த ரோட்டில் எங்கிட்ட அங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தவன். இவனை கூட்டிகிட்டு வந்து பாதுகாத்து அவனுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவன் வந்து உடம்பு சரியில்லாம் போய் சாகிற கண்டிஷனுக்கு போயிட்டான். அவனுக்கு உண்டான மெடிசன்லாம் பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரீட் டாக்கை வந்து அடாப்ட் பண்ணுவாங்களான்னா அது டவுட்டு தான். அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஹைப்ரிட் டாக்ஸ் தான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் இருக்கவங்க, அதாவது ஆதரவாக பேசுகிறவங்க எல்லாம் இந்த மாதிரி அடாப்ட் பண்ணி அதுங்களை பழகினாவே, அது பழக்கி அவங்க வீட்லேயோ அவங்க தோட்டத்துலேயோ வச்சுக்கிட்டாவே எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீட் டாக்ஸோட இது கம்மியாயிடும். அவங்க வந்து கவர்மெண்ட் செய்யுமான்னு கேட்குறாங்க. அத்தனை பெட் லவர்ஸ் இருக்காங்கல்ல, அத்தனை பேர்த்தில் எல்லாருமே பண்ண வேண்டாம். எத்தனை பேர் இப்போ போராட்டம் பண்ணுறாங்க, எத்தனை பேர் இது பண்ணுறாங்க. ஆளுக்கு ஒரு 3 டாக்ஸ், ஒரு 3 நாயை தலைக்கு ஒருத்தர் தேர்ந்தெடுத்து இது அடாப்ட் பண்ணி
அதை வந்து அவங்க வீட்டில் வச்சு பராமரித்து அதுக்கு வேக்சின் பண்ணி வளர்த்துவாங்களான்னு கேட்டோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். செய்வாங்களாங்கிறது டவுட்டு. எனக்கு தெரிஞ்சு அதில் அந்த லிஸ்ட்டில் உட்காந்துருந்தவங்களில் மேக்ஸிமம் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படி செய்ய மாட்டாங்கன்னு தான் தெரியும். வேணும்னா ஊரில் இருக்க நாய்க்கெல்லாம் கொண்டு போய் சாப்பாடு போடுவாங்களே ஒழிய, ஆனால் வந்து ஊரில் இருக்க நாயை வந்து அவங்க அடாப்ட் பண்ணி அவங்க தோட்டத்துக்கோ வீட்டுக்கோ கொண்டு போக மாட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் இதில் இந்த டேட்ஸ் லைஃப் அவர் குணா சார்லாம் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் வளர்த்துறாரு. ஸோ அவர் பேசினார், அந்த மாதிரி அவரே ஒரே ஒரு ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் வளர்த்துறாரு. ஏதோ அந்த கூட்டத்தில் உட்காந்த ஒருத்தர் 2 பேர் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து அடாப்ட் பண்ணலாம். எல்லாருமே பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஹைப்ரிட் டாக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ இந்த இஷ்யூவுக்கு என்னோடய சொல்யூஷன் என்னென்னா, இதுக்கு போராடுறாங்க பார்த்தீங்களா, அதாவது வந்து தெருநாய்களை வந்து அழிக்கக்கூடாது, தெருநாய்களை வந்து இது அதனால் ஒரு இது மாதிரி வச்சு சாலா மாதிரி வச்சு அதில் வந்து பாதுகாக்கக்கூடாது, அதுங்களை வந்து ஒழுங்கு பண்ண ஃப்ரீயாக விடணும் அப்படின்னு பேசுகிறவங்க ஒன்றும் இல்லை. என்னைய மாதிரி ஒரு இப்போ நான் என்கிட்ட பார்த்தீங்கன்னா 1 2 டாமி 1 3 4 5 6 டாக்ஸ் இருக்குது. 6 நாயுமே நான் இங்கிட்டு தெருவில் குட்டி போட்டு கிட்டத்தட்ட வந்து அது சாப்பாட்டுக்கோ வேறு எதுக்கோ வழி இல்லாமல் வண்டிகளில் அடிபட்டு சாகக்கூடிய அதாவது இது கூட இருந்தது நிறையாவது வந்து வண்டியில் அடிபட்டு செத்துருக்கும். அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்கள நான் பாதுகாத்து கொண்டு வந்து இந்த மாதிரி வளர்த்திக்கிட்டு உட்காந்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள், இது ஒரு நல்ல இது தானே. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்கள ஆளுக்கு ஒரு 5 நாய், 5 கூட அதிகம், ஆளுக்கு ஒரு 2 வந்து அடாப்ட் பண்ணி அவங்கள வளர்த்த சொல்லுங்கள். அதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. ஆனால் பேசுகிறது நல்லா பேசுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து இன்றைக்கி அதை ஒரு பராமரிக்கணும்னா கவர்மெண்ட் மட்டும் சேர்ந்து செய்கிற வேலை இல்லை, எல்லா பொதுமக்களும் அதுக்கு வந்து ஒத்துழைச்சா. ஏன்னா வந்து ரேபிஸ் வந்து அந்தளவுக்கு பரவுது. ஏன்னா ஸ்ட்ரீட் டாக்ஸோட அட்டாக் வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறையா பேர் வந்து இந்த தெருநாய்கள் வந்து கடித்து பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் இருக்காங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறையா வந்து அடிபட்டிருக்காங்க, பாதிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்க வந்து இதை ஒரு ஸ்டெப்பாக எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ப்ரொட்டஸ்ட் பண்ணுறவங்க இப்போ ஒரு 1000 பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்ச 1000 பேர் கூட இருக்காது, மேலேயே தான் போனோம். ஒரு 50,000 பேர் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு 25,000 பேர் ஆளுக்கு ஒரு 3 நாய் ஸ்ட்ரீட் டாக்ஸை அடாப்ட் பண்ணி அவங்க வீட்டில் வச்சு அதுக்கு உண்டான வேக்சினேஷனை கொடுத்து அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுத்து இந்த மாதிரி ஒழுக்கமாக வீட்டில் வச்சு வளர்த்துனாங்கன்னா இந்த தெருநாய்களோட தொல்லைகளும் கம்மியாகும், அவங்களோட இனப்பெருக்கமும், அதாவது வந்து அவங்க வீட்டிலே தான் இருப்பாங்க, வெளியே எதுவும் போகாது, வெளியே அதோட அதனால் பாதிக்கப்படுறவங்களும் கம்மியாவாங்க. அதே மாதிரி வந்து என்னோடய இது என்னென்னா, நாயை வந்து வெளியே வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறப்பெல்லாம் நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற பழக்கம் இல்லை. ஏன்னா அவுத்துட்டேன்னா அதுங்க எப்படியும் என் தோட்டத்தில் ஃபுல்லாக மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கும், வேறு எங்கேயும் போகாது. வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க, வாயை கட்டி அதுக்கு உண்டான கவர் போட்டு கூட்டிகிட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த பெட் லவர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்களோ ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து அடாப்ட் பண்ணுங்கள். சும்மா வந்து இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு, புள்ளிக்குட்டா அது இதுன்னெலாம் அடாப்ட் பண்ணுறீங்கல்ல, ஸோ ஸ்ட்ரீட் டாக்ஸை அடாப்ட் பண்ணுங்கள். உங்கள் தெருவில் ஒரு நாய் குட்டி போட்டுருச்சா, 5 குட்டி போட்டிருக்கா, 5 குட்டியில் ஆளுக்கு ஒரு 2 குட்டி எடுத்து வளர்த்துங்க. வளர்த்துனாவே அதுவே ஒரு பெரிய கண்ட்ரோல் ஆகும்ல. அது உங்கள் வீட்டு நாயாக மாறிடும்ல, வீட்லேயோ தோட்டத்துலேயோ வச்சு வளர்த்தலாம்ல. என்ன வளர்த்தி அதுக்கு சாப்பாடு போட போகிறீங்க, வேக்சின் போட போகிறீங்க. அது இந்த மாதிரி பண்ணிங்கன்னாவே ஓரளவுக்கு வந்து அந்த என்னோடய இதில் வந்து அதோட இது கம்மியாகும், அட்டாக் வந்து கம்மியாகும்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரே சொல்யூஷன். இவ்வளோ பேசுகிறவங்க வந்து ஆளுக்கு ஒரு 2-3 நாய்களை வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னாவே ஓரளவுக்கு தெருநாய்களோட அட்டகாசமும் குறையும், அது பாதுகாத்த மாதிரியும் இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியும் இருக்கும். அப்படி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்களா நம்ம பசங்க அவங்க எல்லாம் வந்துட்டானுங்க, ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கி முட்டை போட்டுச்சா என்னன்னு தெரியல, 2 முட்டை தான் போட்டுச்சு, அதுக்கப்புறம் காணா. என்ன ரீசன் தெரியல. டேய் என்னத்தரா திங்கிற காருமா, என்னது தான் சோறு போடுது, ப்ரெட்டு போடுது, பிஸ்கெட் போடுது, முட்டை போடுது, எல்லாம் போடுதுல, என்ன சவுண்டு? கம்முன்னு போய் படு. இவங்க எல்லாம் அடைச்சி விட்டு போட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ இப்போ நான் கொஞ்சம் இந்த கோழிங்கெல்லாம் அடைக்கிறதுக்கு கதவை திறந்து வைக்கிற டைமுக்கு கொஞ்ச நேரம் அப்படி இவங்களை வெளியே விடலான்ட்டு லைட்டாக திறந்து விட்ருக்கு. எல்லாம் வெளியே வந்திருக்காங்க, வெளியே வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்படி வெளியே விட்டு பழக்கலாம். டெய்லி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி வெளியே விட்டு பழக்கணும்னா அதுங்களுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும்ல. பொழுதுனிக்கு உள்ளாரையே இருக்கிறது கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இப்படி வெளியே வந்து மேய்ஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்கன்ட்டு ஒரு ஐடியா. ஸோ அதுக்காண்டி இப்போ வெளியே விட்ருக்கோம். என்னடா இந்த கோழி ஒரு 2 நாளாக முட்டை போடலேன்னு பார்த்தா இங்கே வந்து போட்டுருக்கா பார்த்தீங்களா? யார் கின்னி கோழி போட்டிருக்கா? கின்னி கோழி இங்கே போட்டிருக்கு. கின்னி கோழி 2, ஒன்று கின்னி கோழி, ஒன்று வந்து என்ன கோழின்னு தெரியல. எல்லாம் சேர்ந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க. சரி இருக்கட்டும், இங்கேயே இருக்கட்டும். க்ளீன் பண்ணோம், ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஸோ க்ளீன் பண்ணோம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா நடக்குது ஓரளவுக்கு. நோண்டிக்கிட்டே இருந்துச்சு. போடி வெளியே போடி அடிங்க. எங்கே ஓடுற? வெளியே போய் செத்தனம் மேய்ஞ்சிட்டு வா. எங்கே போன? வா. தாவ் ஏறு, மேலே ஏறு. போ வெளில போ. மாட்டி போய்க்கு உள்ளார. போய் வெளியே போய் மேய். கொஞ்ச நேரம் போய் எல்லாம் மேய்ங்க. எல்லாம் இங்கே போய் நல்லா. ஆக்சுவலாக நான் கரையான் போடலான்னு பார்த்தேன். சரி அதுங்களே வெளியே வரப்போ என்ன இது மேய்ஞ்சிட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சு.